நாளைக்கான வீடியோவில் வந்து என்ன நடந்துச்சுன்னு பார்ப்போம். வீடியோ வந்து சூப்பராக இருந்துச்சு அப்படின்னு தாங்க சொல்லணும். அதாவது தமிழ், பாரதி 2 பேர் கோயிலுக்கு போயிருக்காங்கல்ல, அந்த இடத்துக்கு வந்து நம்ம ஆதியும் வந்துடுறாங்க. அது என்ன நடந்துச்சு, எது நடந்துச்சுன்னு பார்க்குறதுக்குனா நம்ம சேனலை மட்டும் மறக்காமல் லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் மட்டும் பண்ணிடுங்க. ஃபஸ்ட்டு வந்து கேசவ், சாரதா, அதுக்கடுத்து ஆதி 3 பேர் பேசிக்கிட்டு இருக்கிற மாதிரி காட்டிக்கிட்டு இருக்காங்க. கேசவ் வந்து கேட்காரு, அம்மா சொல்லுங்கம்மா, எதுக்குமா பாரதி வந்து உங்களுக்கு பிடிக்கல, என்ன ரீசன் அப்படிங்கிற மாதிரி கேட்குறாங்க. அவள் வந்து வாழ்ந்து முடித்தவ, அவளுக்கு ஆல்ரெடி கல்யாணம் முடிஞ்சு ஒரு குழந்தையாகி அவங்க ஹஸ்பண்ட் இறந்து இப்போ வாழ்ந்து முடிச்சிட்டா. ஆனால் என் பையன் வந்து வாழவே ஆரம்பிக்கலை, இனிமேல் தான் வாழ போகிறான். வாழ போகிற பையனை போய் வாழ்ந்து முடித்தவர்கிட்ட போய் கல்யாணம் பண்ணி வைக்கிறதுக்கு எனக்கு விருப்பம் இல்லை அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. அது மட்டும் இல்லாமல் என் பையனை வந்து நான் காப்பாற்றினது எதுக்கு, இப்படி போய் ஒரு வாழ்ந்து முடித்த பாரதி மாதிரி ஒரு பொண்ணு கூட கல்யாணம் பண்ணி வைக்கிறதுக்கா? என் பையன் கல்யாணத்தை நான் எப்படியெல்லாம் நடத்தணும்னு ஆசைப்பட்டு வச்சுருக்கேன். இதனால் ஆனால் ஒரு விதவையான பொண்ணு கூட வந்து என் பையனை வந்து கல்யாணம் பண்ணி நான் பார்க்குறதுக்கு என்னால் முடியாது அப்படிங்கிற மாதிரி வந்து சாரதா சொல்லிடுறாங்க. உடனே அங்கிட்டு வந்து நம்ம ஆதி வந்து மனசுக்குள்ளே யோசிச்சுக்கிட்டு இருக்காங்க. அம்மா இப்போ வந்து உங்களுக்கு வந்து பாரதியை வந்து அப்படி தான்மா தெரியும், ஆனால் போக போக நான் வந்து உங்களுக்கு புரிய வைப்பேன். பாரதியை பற்றி உங்களுக்கு கண்டிப்பாக தெரியும், அப்போ தெரியும் போது நீங்களே என் கல்யாணத்துக்கு ஒத்துக்குருவீங்கம்மா அப்படிங்கிற மாதிரி அவங்க மனசுக்குள்ளேயே நினைக்கிறாங்க. உடனே வந்து திருப்பி கேசவ சொல்கிறாரு, அம்மா நான் சொல்கிறேன் தப்பாக நினைக்காதீங்க, ஆதி ரொம்ப கஷ்டப்படுறான் பாரதியை நினச்சி. 2 பேருமே உயிருக்கு உயிராக லவ் பண்ணுறாங்க. எனக்கு பாரதி ஆதி 2 பேருமே தெரியும், அவங்க எப்படி லவ் பண்ணுறாங்க, அவங்க என்ன ஏதுன்னு எல்லாமே எனக்கு தெரியும். அதனால தான்மா நான் அவங்ககிட்ட போய் பேசிக்கிட்டு இருக்கேன். அவங்க 2 பேர்த்து சேர்த்து வைங்கம்மா, நல்லா இருப்பாங்க. அது மட்டும் இல்லாமல் ஆதி வந்து கஷ்டப்படுறத என்னால் பக்கத்தில் இருந்து பார்க்க முடியலம்மா, தயவுசெய்து சேர்த்து வச்சுருங்கம்மா அப்படிங்கிற மாதிரி கெஞ்சிக்கிட்டு இருக்காங்க நம்ம கேசவ். அதை காதிலே வாங்காமல் சாரதா வந்து விறுவிறுன்னு காருக்கு போயிடுறாங்க. உடனே பின்னாடியே ஆதி வந்து சரி மச்சான் பார்த்துக்கோ, நானும் கிளம்புறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஆதியும் காரில் ஏறி உட்காந்துடுறாங்க. அந்த பக்கம் பார்த்தீங்கன்னா நம்ம அந்த ரவுடிங்கெல்லாம் செட் பண்ணி வச்சுருக்காருல துரை வந்து சொல்லிக்கிட்டு இருக்காரு, டேய் எப்படியும் வீட்டிலேருந்து நான் கிளம்புனோடனே நான் கால் பண்ணுவேன், நீங்கள் கரெக்டாக மலைக்கோயில் பக்கத்தில் என்ன செய்கிறீங்கன்னா எனக்குள்ளே ஒரு பஞ்சர் பண்ணுறதுக்கு ஏதாவது ஆணி வச்சுருங்க. கரெக்டாக கார் நின்றும், ஆள் நடமாட்டம் இல்லாத ஏரியா தான், அங்கே வச்சு வந்து நம்ம ஆதியை முடிச்சு விட்ருங்க அப்படிங்கிற மாதிரி வந்து துரை சொல்கிறாரு. சரி மச்சான், நீ இன்ஃபர்மேஷன் மட்டும் கரெக்டாக கொடு, நான் பார்த்துக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு 2 ரவுடிங்க வந்து மலைக்கோயிலுக்கு போயிடுறாங்க. இங்கே பார்த்தா நம்ம ஆதி கிளம்புறதை பார்த்தோன்னையும் நம்ம துரை வந்து பின்னாடியே ஃபாலோ பண்ணிட்டு வந்துக்கிட்டு இருக்கிற மாதிரி காட்டுறாங்க. இந்த பக்கம் வந்து நம்ம ஆதி தமிழ் 2 பேர் வந்து மலைக்கோயிலுக்கு வந்துடுற மாதிரி காட்டுறாங்க. மலைக்கோயிலுக்கு வந்தவொடனே என்ட்ரன்ஸில் வந்து ஆதிக்கு வந்து பாரதிக்கு வந்து பழைய நினைவுகள்லாம் வந்துடுது. அதாவது வாசுவும் பாரதியும் கல்யாணம் முடித்தாங்கல்ல, அந்த சீனெல்லாம் அவங்களுக்கு வந்து மனசில் ஞாபகம் வருது. தாலி கட்டினது, அங்கேருந்து இழுத்துட்டு போனது எல்லாமே ஞாபகம் வந்துடுது. உடனே பாரதி தமிழ் வந்து சொல்கிறாங்க, அம்மா கோயில் சூப்பராக இருக்குமா, இதுக்கு முன்னாடி என்னை கூப்பிட்டு வந்திருக்கியாம்மா அப்படிங்கிற மாதிரி கேட்காங்க. இதுக்கு முன்னாடி நீ வந்ததில்லை, வா மேலே போய் பார்ப்போம் அப்படிங்கிற மாதிரி சொல்லிவிட்டு அந்த மலைக்கோயில் வந்து மலையில் இருக்குதுல்ல, அதனால் ஸ்டெப் பை ஸ்டெப்பாக ஏறி போகிற மாதிரி காட்டுறாங்க. தமிழ் வந்து பாரதி விட வேகமாக குடுகுடுன்னு ஓடி போய் மேலே ஏறி நின்றுறாங்க. பாரதி வந்து மெதுவாக ஏறி வராங்க. பாத்தியாம்மா என்னோடய ஸ்ட்ரென்த்து அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. ஸ்வீட் கேர்ள், நீ வந்து உங்கள் அப்பா மாதிரி அப்படிங்கிற மாதிரி சொல்லிடுறாங்க நம்ம பாரதி. அம்மா நம்ம இப்போ எதுக்குமா அந்த கோயிலுக்கு வந்திருக்கோம் அப்படிங்கிற மாதிரி வந்து நம்ம தமிழ் கேட்காங்க. எல்லாமே உன் ஃப்ரெண்டை பற்றி வேண்டிக்கிறதான், அவர் இன்றைக்கி சென்னை போகிறாருல, அங்கே போய் நல்லா இருக்கணும், அவர் லைஃப் நல்லா இருக்கணும்னு வேண்டிக்கணும்ல அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. உடனே தமிழ் வந்து கேட்காங்க, அப்படின்னா இனிமேல் என் ஃப்ரெண்டு என்னை பார்க்க வரமாட்டாராம்மா அப்படிங்கிற மாதிரி கேட்காங்க. தெரியல, அவங்க எப்போ வருவாங்க வரமாட்டாங்கன்னு சொல்ல முடியாது, ஆனால் வரமாட்டாங்கன்னு தான் நினைக்கிறேன் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. ஏம்மா அவங்க அம்மா நம்ம கூட சேரக்கூடாதுன்னு சொல்லிட்டாங்களா அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. இருக்கலாம், அவங்க அம்மா வந்து உனக்கு வந்து நான் எப்படி முக்கியமோ அதே மாதிரி வந்து ஆதிக்கு அவங்க அம்மா முக்கியம் தானே. நான் சொல்கிறது தான் நீ கேட்குற, அது மாதிரி வந்து ஆதி அவங்க அம்மா சொல்கிறது தானே அவரும் கேட்பாரு. அதனால் வந்து இது வரமாட்டாருன்னு நான் நினைக்கிறேன். சரி வா, அவருக்காக போய் வேண்டிக்கிறோம். இந்த கோயில் நம்ம கஷ்டமாக இருந்தாலும் துக்கமாக இருந்தாலும் நம்ம வந்து எதுனாலும் வேண்டிக்கிட்டாலும் இங்கே நடக்கும் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. சரிம்மாவா வேண்டிக்கிறோம் அப்படின்னு சொல்லிட்டு இவருன்னு போகிறாங்க. பூசாரிக்கிட்ட வந்து யார் பேரில் அர்ச்சனை பண்ணணும் அப்படிங்கிற மாதிரி கேட்காரு. உடனே நம்ம அந்த தமிழ் சொல்லிடுறாங்க, என் ஃப்ரெண்டு பேரில் பண்ணணும் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. சுமாரிடி அப்படின்னு சொல்லிட்டு பாரதி வந்து சாமி பேர்லேயே பண்ணிடுங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லிடுறாங்க. சரின்னு சொல்லிட்டு 2 பேரும் சாமி கும்பிட்ற மாதிரி காட்டிக்கிட்டு இருக்காங்க. அடுத்த சீனில் வந்து அங்கிட்டிருந்து ஆதியோட காரை வந்து அவங்க ரவுடியெல்லாம் ஃபாலோ பண்ணிட்டு வர மாதிரி காட்டுறாங்க. உடனே இங்கிட்டு கொஞ்சம் தூரம் 2 கிலோமீட்டருக்கு முன்னாடியே நம்ம நிப்பாட்டிட்டு, கார் இந்த ஏரியாவை கிராஸ் பண்ணிடுச்சு, கண்டிப்பாக மலை கோயில்கிட்ட இன்னும் 2 நிமிஷத்தில் வந்துடும், நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னா எப்படியாவது பஞ்சர் ஆக்கிடுங்க, ஆள் நடமாட்டம் இல்லாதப்போ அவனை போட்டுருவோம் அப்படிங்கிற மாதிரி வந்து சொல்கிறாரு. சரி மச்சான் நான் பார்த்துக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு கரெக்டாக பஞ்சர் ஆகுறதுக்கு அந்த ஆணியெல்லாம் போடுறாங்க. கரெக்டாக டிரைவர் கொண்டு போய் கரெக்டாக அந்த ஆணிலே விட்டுறாரு. விட்டுனோடனே என்னப்பா சத்தம் அப்படிங்கிற மாதிரி வந்து சாரதா கேட்காங்க. தெரியலம்மா, அதை இறங்கி பார்க்குறேன் அப்படிங்கிற மாதிரி பார்க்காரு டிரைவர். வீல் வந்து பஞ்சர் ஆகிருக்குது. அம்மா வீல் பஞ்சர் ஆகிருக்குமா, அதனால தான் யாரோ ஆணி போட்டிருக்காங்க சார் அப்படின்னு சொல்லிட்டு அந்த பேட்ச் எடுத்து காட்டுறாங்க. காட்டினோடனே சரி இங்கே ஏதாவது மெக்கானிக் இருந்தால் நான் பார்க்குறேன் சார் அப்படிங்கிற மாதிரி சொல்லிவிட்டு அந்த மெக்கானிக்கை தேடி வந்து நம்ம அந்த டிரைவர் போகிறாரு. மேலே வந்து நம்ம பாரதி நம்ம தமிழ் 2 பேருமே வந்து ஆதிக்காக வேண்டிக்கிட்டு இருக்காங்கல்ல, அவங்க வேண்டும்போது பார்த்தா
ஆதியோட ஹார்ட் வந்து நல்லா துடிக்க ஆரம்பிச்சிருது. உடனே எனக்கு என்னமோ எனக்குள்ளே தான் தமிழும் பாரதியும் இருக்கிற மாதிரி தெரியுதே அப்படிங்கிற மாதிரி யோசிச்சுக்கிட்டு வெளியில் இறங்கிடுறாங்க. அம்மா நீங்கள் இங்கே கார்லேயே உட்காந்துருங்கம்மா, நான் கோயில் வரைக்கும் போயிட்டு வரேன் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. சரிப்பா நீ போயிட்டு வா, வெளியே ரொம்ப வெயிலாக இருக்குது, நான் வரல, நீ மட்டும் வேணால் போயிட்டு வந்துடு அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. சரிம்மான்னு சொல்லிவிட்டு அவங்களும் கோயிலுக்கு மேலே கூடி கோயிலெல்லாம் சுற்றி பார்க்காங்க. இங்கே தான் நீங்கள் பாரதியும் தமிழ் இருக்கிற மாதிரி இருக்குது, ஆனால் எங்கே இருக்கீங்கன்னு தெரியலையே அப்படிங்கிற மாதிரி அவங்க யோசிச்சுக்கிட்டு நெஞ்சில் கை வச்சுக்கிட்டு அங்கிட்டு இங்கிட்டு அலைஞ்சிக்கிட்டே இருக்காங்க. பார்த்தா பாரதியும் தமிழும் வந்து நம்ம ஆதிக்கு பின்னாடியே உட்காந்துருக்கிற மாதிரி காட்டிக்கிட்டு இருக்காங்க. ஆனால் ஆதி வந்து அவங்க 2 பேர்த்தையும் பார்க்கவே இல்லை. அவங்க பார்ப்பாங்களா பார்க்க மாட்டாங்களான்னு நாளைக்கு தான் தெரியும். இதோட பார்த்தீங்கன்னா அந்த எபிசோடை வந்து முடிச்சிடுறாங்க.